சர்வதேச தாதியர் தினத்தை முன்னிட்டு அகில இலங்கை தாதியர் சங்கம் ஏற்பாடு செய்த நிகழ்வு கண்டியில் பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய தலைமையில் இடம்பெற்றது. முதலாவதாக உங்கள் அனைவருக்கும் நான் நன்றி தெரிவிக்கின்றேன். நீங்கள் செய்யும் சேவை, அர்ப்பணிப்பு ஆகியவற்றுக்காகவும் உங்களிடமிருந்து சேவையை பெற்றுக் கொண்டவர் என்ற அடிப்படையிலும் நான் நன்றி தெரிவிக்கின்றேன். எமது வாழ்க்கையில் நாம் பொறுப்பேற்கும் சகல பொறுப்புகளையும் நிறைவேற்றுவதற்கு இலகுவான சமூகத்தை எப்படி நாம் கட்டியெழுப்பது என்பது குறித்தே நாம் சிந்திக்க வேண்டும். அதன் போது சமூகம் எவ்வாறு மாற்றம் பெற வேண்டும், எவ்வாறான சேவைகளை நாம் இன்னும் பலப்படுத்த வேண்டும், வேலை செய்யும் பெண்ணுக்கு, தொழிலில் ஈடுபடும் பெண்ணுக்கு தமது வாழ்க்கையின் சவால்களுக்கு முகம் கொடுத்து எவ்வாறு தொழிலையும் இலகுவாக மேற்கொள்ள முடியுமான சூழலை உருவாக்க நாம் கடுமையான கலந்துரையாடல்களை மேற்கொள்ள வேண்டிய ஏற்படும். நாம் ஒன்றிணைந்து உருவாக்கும் இந்த சமூகத்திலிருந்து நாம் ஒவ்வொருவரையும் பராமரிப்பதற்கு பதிலாக அனைவரையும் பாதுகாத்து கொண்டு செல்லக்கூடிய பயணம் ஒன்று அவசியம். அது குறித்து சிந்திக்க வேண்டும். அமைச்சர் வைத்தியர் நலிந்த ஜாதிச, பிரதி அமைச்சர் வைத்தியர் அசங்க விஜயமுனி உள்ளிட்டோரும் நிகழ்வில் இணைந்திருந்தனர். நாம் ஆரோக்கியமான இலங்கையை உருவாக்க வேண்டுமெனில் உங்களிடமிருந்து 3-4 மடங்கு சேவையை பெற்றுக்கொண்டு செல்வது கடினம். அதனால் ஆட்சேர்ப்பு குறித்து கவனம் செலுத்தியுள்ளோம். இந்த மாதத்துக்குள் நாம் தாதியர் சபைக்கு புதிதாக 3147 பேரை இணைத்துக் கொள்ள உள்ளோம். இன்னும் 305 பேருக்கு 3 மாதங்களுக்குள் நியமனங்களை வழங்க முடியும். இணை மருத்துவத்துறையில் பட்டம் பெற்ற 875 பேர் உள்ளனர். இந்த 3147 பேருக்கு நியமனம் வழங்கப்பட்ட பின்னர் இந்த பட்டதாரிகள் 875 பேருக்கும் எஞ்சியுள்ள 305 பேருக்கு நியமனம் வழங்குவதற்கு வெற்றிடங்களை நிரப்ப அனுமதி பெற்றுக்கொள்ள முடியும். சுகாதார அமைச்சு மட்டும் தீர்மானித்து இந்த ஆட்சேர்ப்பை மேற்கொள்ள முடியாது. கடந்த காலங்களில் இலங்கை அரசு சேவைக்காக ஆட்சேர்ப்பு நிறுத்தப்பட்டிருந்த நிலையில் ஒரு பக்கம் அரசு சேவை ஆணைக்குழு, மற்ற பக்கம் பிரதமர் குழுவின் ஊடாகவே இந்த ஆட்சேர்ப்புக்கான அனுமதியை பெற்றுக்கொள்ள முடியும். இது நீண்டு நிலைக்கும் அரசு சேவை மிக முக்கிய விடயமாகும். இந்த சுகாதார சேவையை நாம் எதிர்பார்த்த இடத்துக்கு கொண்டு செல்லும் போது நீங்கள் தான் அதில் முக்கிய கடமைகளை நிறைவேற்றுவீர்கள். சுகாதாரத்துறையின் சகலரும் ஒன்றாக இணைந்து செயல்படுவோம்.